ஹாய்மா, இன்றைக்கி வந்து கிராஸ் கட் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து கை தான் கட் பண்ணுவோம். அதனால் வந்து 2ஆக மடித்து 4 பீஸாக போட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே ப்ளவுஸோடைய மெத்தடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி தான் நான் சொல்லித்தரேன். எப்படி இருக்கோ அப்படியே போட்டு மார்க் பண்ணுற மாதிரி தான். இப்போ கீழே வந்து பாட்டத்துக்கு 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன் பிசுறு மடித்து திருப்புறதுக்கு. அதோடைய ஷோல்டருடைய பிசுறுக்கு மார்க் பண்ணியாச்சு. அதோட ஆம்கோலுடைய பிசுறு சரிங்களா. கரெக்டாக எந்த பீஸ் நம்ம மார்க் பண்ணுறோமோ அந்த எந்த பீஸ் சைஸ் பண்ணுறோமோ அதோடைய பிசுறு பகுதிக்கு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க சரிங்களா. இப்போது கை பீஸு எனக்கு கொஞ்சம் ஜாயிண்ட் வரும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு ஷேப் மட்டும்தான் கட் பண்ணி தைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு நான் ஜாயிண்ட் போட்டேன்னா செகண்ட் ஷேப் எனக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து பாடி பீஸு இப்போ ஒரு சைடு நம்ம கை கட் பண்ணியிருக்கோம், பிசுறு பக்கமாக தான் கட் பண்ணோம். அதே பிசுறு பக்கமாக பாடி பீஸுக்கும் நம்ம வந்து மடித்தாச்சு. இப்போ பாடி பீஸ் அளவு ப்ளவுஸை வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் எப்போவுமே உள்பக்கமாக தான் நான் வந்து எடுத்து மார்க் பண்ணுறேன். இப்போ உள்பக்கம் பீஸு கரெக்டாக மேலே வச்சு பாருங்கள், அந்த மடிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. கம்மியாக இருந்ததுனால சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருந்தால் அப்படியே வச்சு மார்க் பண்ணலாம். இப்போ கீழே இடுப்பு பகுதிக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அதோட நெக்கு கரெக்டாக மார்க் போட்டிருக்கேன். ஆம்கோல் பிசுறு பகுதி, அதோட நெக்கு, ஷோல்டர் அதோ மடிப்புனா கொஞ்சம் தள்ளி போடுங்க, போட்டுட்டு பிசுறு பகுதிக்கு ஷோல்ட்ரு ஓகேங்களா. பிசுறு பகுதின்னு வந்ததுன்னா அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள், மடிப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இதுதான் அதுக்கு சரிங்களா. ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த வீடியோவில் எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்றது. இப்போது கையோட இது எனக்கு 5.5 இன்ச்சு தான் வேணும், அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ 5.5 இன்ச்சுக்கு கரெக்டாக போட்டுட்டு அதுலேருந்து கரெக்டாக 1.25 இன்ச்சு சரிங்களா ஷேப் பகுதி. எப்பவுமே நம்ம கிராஸ் பீஸு அப்படின் போது நம்ம வந்து தனித்தனியாக தான் கட் பண்ணுவோம். நான் வந்து சேர்த்து நார்மலாக ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரே மடிப்பிலேயே எல்லாமே மார்க் பண்ணி கட் பண்ணுறப்போல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ நெக்கு வந்து நான் இன்னும் டிசைன் என்ன வைக்கலான்றது இன்னும் செட் பண்ணல, அதனால் நார்மலாக மார்க் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போது இடுப்பொடியை அர்க்காட்டோ போட்டாச்சு. இது பேக் பீஸ் ஓகேங்களா. இப்போ ஷோல்டருடைய நான் இப்போ நெக்கு சரியாக ஃபுல்லாக கட் பண்ணதுனால அங்கே ஒரு அர்க்காட் போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு எப்போவுமே ஒரு 1.5 இன்ச்சு வரலாம் எக்ஸ்ட்ராவாக அதை மடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளது வந்து இப்போ கிராஸாக போடுறதுனால அந்த அகலம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுன்றதுனால சரிங்களா. இப்போ நம்மளுடைய பேக் கட் பண்ணோம் இல்லையா, அந்த அளவை கொஞ்சம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கிளாத் எட்டுது அப்படின்றது மட்டும் பாருங்கள், வச்சு பாருங்கள். கிளாத் எந்த சைடு வச்சா நம்மளுக்கு கரெக்டாக எட்டுது அப்படின்ட்டு. இப்போ நான் வச்சுருக்க மெத்தட் பாருங்கள் ஓகேங்களா. இப்போ கரெக்டாக இந்த கிராஸ் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தான் நான் எடுத்திருக்கேன். கரெக்டாக மடிப்பு பகுதியில் ஒரு கோடு போடுங்க, இந்த சைடு பிசுறு பக்கமாக ஒரு கோடு போடுங்க. ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு அகலம்னு தெரியணும். அதே போல் ஸ்லீவ் அதாவது கை பக்கமாக ஒரு மார்க்கு, ஷோல்டர் அதோடைய அகலம் ஓகேங்களா. இந்த மார்க்கிங் கண்டிப்பாக நீங்கள் அந்த பேக் பீஸ் வச்சு தான் நீங்கள் போட்டாகணும். இப்போ இந்த பீஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸை வச்சிடலாம் சரிங்களா. ஷேப் நீங்கள் அந்த வந்து சாக் மார்க் நல்லா டார்க்காக வரைஞ்சிட்டு இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து நீங்கள் எப்படி மடிச்சிருக்கீங்களோ பாருங்கள். இப்போ நான் ஃப்ரண்ட் பக்கம் கொக்கி தான், நான் எப்போவுமே கொக்கி பக்கம் கரெக்டாக பார்த்துப்பேன். பேக்கோடைய மடிப்பு கரெக்டாக அந்த கோடு, அதோட பிசுறு பக்கம் அந்த கோடு கரெக்டாக அந்த ப்ளவுஸோடைய மார்க்கில் கரெக்டாக நிற்கணும் சரிங்களா. இப்போது நம்மளுடைய நெக் அளவு நீங்கள் போட்டிருக்க அதே கோடு கிட்ட தான் அந்த பீஸ் ஃப்ரண்ட்டுடைய கொக்கி பட்டியோடையது கரெக்டாக வச்சு லைட்டாக கொஞ்சம் தள்ளி ஒரு ஷேப் வரைஞ்சிருங்க. ஏன்னா மடித்தோன்னா அந்த அளவு வந்துடணும், அதனால் லைட்டாக கொஞ்சம் தள்ளிட்டு அந்த மார்க் போடுங்க. இப்போ ஷோல்டருடைய மார்க்கு நீங்கள் போட்டிருக்க ஆம்கோல் கரெக்டாக உட்காந்துருக்கா பாருங்கள். இப்போ பட்டிக்கு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே கொக்கி பக்கமாக 4வது இன்ச்சு, அதாவது 4வது கொக்கி ஓகேங்களா. இப்போ ஃபுல்லாகவே அந்த அகலத்தையும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ ஷேப்பு நான் எப்போ அளவு எடுத்தாலும் சரி கொக்கி பக்கம் தான் மேக்ஸிமம் எடுப்பேன். ஏன்னா காஜா பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம்,
அதனால் அளவு தப்பாக வந்துடும்ன்றதுனால நான் எப்போவுமே கொக்கி பக்கம் தான். சரிங்களா? இப்போ ஷேப் பகுதி ஷோல்டர்லேருந்து சென்டரா. ஓகேங்களா? உங்களுக்கு இதோடைய ஷேப் கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். இறக்கம் வேணும்னாலும் இறக்கம் வச்சுக்கலாம். இப்போ நான் கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ நான் வச்சுருக்க கிராஸு எல்லாமே இப்போ என்னோடய கை இறக்கம் மட்டும் எப்போவுமே டேப் வச்சே பார்த்துக்கோங்க. என்னுடைய இது கரெக்டாக 5.5 இன்ச்சு வரும். நான் எடுத்திருக்க ப்ளவுஸோட இது. அதனால் அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு ஆம்கோலுக்கு. ஓகேங்களா? இப்படி தான் கிராஸ் கட் வரும் லைனிங்கில். இப்போ நம்ம அதை கட் பண்ணிடலாம். நெக்கு மட்டும் எப்போவுமே 1க்கு 2 முறை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்போது நெக்கு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணால் தான் நல்லா ஸ்டிப்பாக உட்காரும். ஷோல்ட்ரு வந்து இறங்காமல் இருக்கும். அதனால் எப்போவுமே ஷோல்ட்ரு வந்து 1க்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டாக போடவும் முடியும், நல்லாவும் இருக்கும். அப்போ தான் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம். சுற்றி எப்போவுமே சென்டரில் ஒரு கை இப்படி வச்சுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் பீஸ் நகராது கட் பண்ணும்போது. என்னுடைய சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் மற்ற ஃப்ராக் எல்லாமே கூட உங்களுக்கு எப்படி எடுக்கணும், எப்படி கட் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். அது ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பாருங்கள், இப்படி தான் வரும் கட் பண்ணிட்டோன்னா. இதோட இப்போ பட்டி பீஸு அதையும் கட் பண்ணிடலாம். சரிங்களா? பட்டி பீஸு நான் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் கற்றுக்கும் போது எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மெத்தட் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். இப்போது பட்டியை விட ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுப்பேன். ஏன் அப்படின்னா எப்போவுமே இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்னதாக இருந்தால் திரும்ப ஜாயிண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்றதுனால பட்டியோடைய அகலத்துக்கு எப்படியும் ஒரு 1 இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டுருவேன். சரிங்களா? 5 இன்ச்சு உயரம் இருக்கிற அகலம் அப்படியே எடுத்துகிட்டு ஷேப் போட்டுட்டு வரைஞ்சி கட் பண்ணியாச்சு. எங்கெல்லாம் பீஸ் வந்து உங்களுக்கு அந்த கிராஸ் கட்டில் மீறுதோ அந்த இடத்துல பட்டிக்கு பீஸ் கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? மீதி இருக்க லைனிங்கில் கொக்கி பட்டி, காஜா பட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் மெத்தடு அப்படி பார்த்திங்கன்னா தைச்சி நான் அப்படியே திருப்புறது தான் இருக்கும். இப்போ சேரீயில் எப்படி போட்டு கட் பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ சேரீ பீஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டராக இருக்குது, அதுதான் கைக்கு வருது. இந்த சைடு பார்த்திங்கன்னா சின்ன பார்டர் வந்திருக்கு, அது தனியாக கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போ கை பீஸுக்கு பாருங்கள், நான் திரும்பவும் இதுக்கு எப்படியும் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் லைனிங் பீஸு எப்படி இருக்கோ அதை அப்படியே வச்சுட்டு கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சாரீ பீஸில் மட்டும் எப்போவுமே நீங்கள் மடித்து போடும்போது நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டு கட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நழுவிக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்து நம்ம வெட்ட வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இப்போ லைனிங் பீஸ் வச்சாச்சு. வேணுன்றவங்க குண்டூசி ஏதாவது வச்சுட்டு அப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே போட்டு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு எப்போவுமே நான் ஒரு சுற்றியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் கட் பண்ணுவேன். ஏன்னா சுற்றி தையல் போடும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுவேன். சின்னதாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கஷ்டம் இல்லையா? அதனால் சுற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் வந்து விட்டு தான் கட் பண்ணுவேன். இப்போ கை பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு இடுப்பு துணி, அதாவது பேக் பீஸ் வைக்கிறதுக்கான தேவையான அளவு மடிச்சிருக்கிறோம். அது மேலேயே பேக் பீஸ் வச்சுருங்க. கீழே பார்டர் இருக்கிறதுனால அந்த பார்டரை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துடுவேன். மடிப்பும் ஒன்றா வச்சுட்டு எப்போவுமே பேக் பீஸ் கட் பண்ணும்போது மடிப்பும் ஒன்றா இருக்கணும். கவனமாக பண்ணும்போது. சரிங்களா? நான் ஒன்றும் நெக்கு கட் பண்ணதுனால இப்போ நான் அந்த ஆம்கோலுக்கு கரெக்டாக சைட் கிளாத்து கரெக்டாக விட்டு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே எக்ஸ்ட்ரா லைட்டாக நான் சுற்றியும் விட்டு தான் கட் பண்ணுவேன். லைனிங் பீஸுக்கு மட்டும்
எப்போவுமே சுற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் துணி விட்டே கட் பண்ணுங்கள். தைச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் முடிச்சாச்சு. இதோட ஃப்ரண்ட்டும் அதே போல் துணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த கிராஸாக போட்டுக்கோங்க. சரிங்களா? நார்மல் ப்ளவுஸுக்கும் கிராஸ் கட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஃப்ரண்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிறது. இந்த ஃப்ரண்ட்டோடைய பீஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்போது கிராஸ் கட்டு ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மேலே எந்த இடத்துல கரெக்டாக நம்ம செட் பண்ணும்போது நம்மளுக்கு பட்டிக்கு வேணும், மற்ற எதுக்காவது கிராஸ் பீஸுக்கு வேணும், எல்லாத்துக்கும் தேவைப்படும். அப்போது நம்ம கரெக்டாக வச்சு பார்த்துட்டு தான் நம்ம கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ அந்த பீஸ் வந்து நான் கரெக்டாக வச்சுருக்கேன். லைட்டாக தான் இருக்கும் கிராஸ் நான் வச்சுருக்கிறது. அதிகமாக வேணும்னா கிளாத் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அகலம் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் கிராஸாகவும் எடுக்கலாம். சரிங்களா? எனக்கு இன்னும் பட்டிக்கெல்லாம் தேவை இல்லையா, அதனால் இருக்கிற கிளாத்லேயே நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டோடையதும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதோட பட்டி பீஸும் திரும்பவும் நம்ம கட் பண்ணிவிட்டு மீதி கொக்கி பட்டி காஜா பட்டி எல்லாமே லைனிங்கில் கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் லைனிங்லேயே கட் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க கிராஸ் பீஸ் பார்த்துக்கோங்க. நான்லாம் தைச்சி இப்படி திருப்பி தைச்சிருவேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து என் சேனலை கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சிம்பிள் மெத்தடில் நான் வந்து எப்படியெல்லாம் தைக்கலாம், எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கமெண்ட்டில் உங்களுக்கு எதாவது புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வந்து அதையும் போடுறேன். இப்போது பட்டி பீஸு எங்கே கிளாத் மீதி இருக்கோ அதுக்கேற்ற போல் அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். ப்ளவுஸு தைச்சி நம்ம கட் பண்ண அது கற்றுக்க உங்களுக்கு வந்து அது சிம்பிளாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு நினச்சாலும் அது கற்றுக்க எல்லாமே சிம்பிள் தான். கண்டிப்பாக ப்ளவுஸை வந்து நீங்கள் பொறுமையாக பழகி தைச்சி பார்த்தீங்க அப்படின்போது உங்களாலேயும் வீட்லேயே இருந்து தைச்சிட்டு நம்ம ப்ளவுஸ் நம்ம தைக்கிற அளவுக்கு கற்றுக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்களும் வந்து எல்லோருமே ஏதோ ஒன்று வீட்டில் இருந்து நம்மளால் செய்ய முடியுன்ற மாதிரி கண்டிப்பாக செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. சிம்பிள் மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ரெண்டுத்துக்கும் பட்டி பீஸ் எடுத்துட்டேன். இவ்வளோதான் முடிஞ்சது. இதோட